வணக்கம். ஒரு அற்புதமான நாள்ல 3 யோகங்கள் ஒரே நாள்ல வருமா? அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல ஒரே ஒரு யோகம் இருந்தாலே அவர்கள் பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிடுறாங்க. ஒரு பெரிய செல்வ செழிப்பு கிடைச்சிருது. வாழ்க்கையில எல்லாமே கிடைக்க வேண்டிய நேரத்துல சரியா கிடைச்சிருது. வாழ்க்கையில திண்டாட்டம்ங்கிறதே இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையை கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்ப ஒரே நாள்ல 3 யோகம் வருது. அதுவும் ஒரு அற்புதமான நாள்ல இது வருது. அப்ப இந்த நாள்ல இந்த யோகம் என்னென்னலாம் தரும், எவ்வளவு மாற்றத்தை தரும், இந்த யோகத்துல என்னென்ன கிரகங்கள் பங்கு பெறுது, யாருக்கு எவ்வளவு வெற்றியை தரும், அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் ஒரு யோகம் தீர்க்குது, என்ன லாஜிக் அதுல இருக்கு, அந்த யோகத்துக்கு பெயர் என்ன, அந்த யோகம் எந்த விதத்துல எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்க தடையை நீக்கும், கஷ்டத்தை போக்கும், எவ்வளவோ நாள் கண்ணீர்ல இருந்துட்டோம், மனித பிறவி அப்படிங்கிறதே பாவத்தின் மிச்சம் சாபத்தின் மிச்சம் எல்லாம் சொல்றாங்களே, அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். எப்பவுமே மனித பிறவியில் கஷ்டங்கள் வருவது இயல்பு. பிறந்த கால ஜாதகத்துல ஒரு யோகம் இருந்துட்டா அவர் பிறந்தது முதல் அவர் இறப்பு வரை ஓரளவு வாழ்க்கையில் வெற்றியை உச்சத்தை தொற்றுவார். ஆனால் ஒருவர் பிறந்த பிறகு அவர் வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறுவது, திடீரென வளர்வது, திடீர் வாய்ப்புகளால், திடீர் சந்திப்புகளால், திடீர் தொழிலால், வியாபாரத்தால் அபரிமிதமான வெற்றியை பெறுவது, இது போன்ற யோக நாளை சரியாக நீங்க பயன்படுத்துறது, அந்த நாளை சரியாக ஆக்டிவேட் செய்யறது. ஒண்ணு புதாதித்ய யோகம், இன்னொன்னு சந்திரமங்கல யோகம், இன்னொன்னு குருமங்கல யோகம். இந்த 3 யோகமும் ஒரே நாள்ல வர்றது பெரிய விசேஷம். சூரியன் என்பவர் ஒருவருடைய அரசு பணியை, அரசாங்க ஆதாயத்தை, அரசு டெண்டர்களை, அரசின் அனுகூலத்தை இதையெல்லாம் பெறக்கூடியது. அவர்களுடைய தந்தையின் சொத்துக்களை அனுபவிப்பது, தந்தையின் பதவியை அனுபவிப்பது, தலைமை பண்புகள், ஒரு டீமை வழிநடத்தக்கூடிய டீம் லீடர், சூப்பர்வைசர், மேனேஜர், ஜிஎம் போன்ற தலைமை பதவிகளை பெறுவதற்கு இந்த சூரியன் தான் காரணம். அடுத்தது புதன். புதன் தான் சமயோகித புத்தியையும் புத்தி கூர்மையையும் தனி திறமையையும் சொல்லக்கூடிய கிரகம், மார்க்கெட்டிங்கை குறிக்கக்கூடிய கிரகம், அக்கௌண்ட்ஸை குறிக்கக்கூடிய கிரகம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கிறார், அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறார் போன்ற எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய கிரகம் புதன். அடுத்தது சந்திரமங்கல யோகத்துல சந்திரன் ஒரு மனதை கட்டுப்படுத்தி நம்ம எந்த ஒரு இடத்திலையும் பொறுமையையும் நிதானத்தையும் சாதுரியமாகவும் ஒரு விஷயத்தை கையாளுறதுக்கு மனதை கட்டுப்படுத்த தெரியணும். அப்ப அந்த மனோகாரகன் சந்திரனும் செவ்வாய் தான் மங்களத்தை, வீட்டை, மனையை, வண்டியை, வாகன யோகத்தை, இயந்திர யோகங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த செவ்வாயும் சந்திரனும் இணைந்து ஏற்படுத்தக்கூடியதுதான் சந்திர மங்கள யோகம். இன்னொன்னு குருமங்கள யோகம். குரு பகவான் தான் பணத்தை, பண குவியலை குறிக்கக்கூடியவர், விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர், ஒருத்தரோட வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர், ஒருவரோட வாழ்க்கையில் 60% வெற்றியை தரக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானும் செவ்வாயாலும் ஏற்படக்கூடியதுதான் குருமங்கள யோகம். மிக பெரிய அளவிலான வெற்றியை கூட ரொம்ப ரொம்ப அசால்ட்டா ஒருத்தரோட வாழ்க்கையில தந்துடும். குரு பகவான், செவ்வாய், புதன், சூரியன், சந்திரன் 5 கிரகங்களால் நிகழ்த்தப்படக்கூடிய இந்த 3 யோகமும் ஒருவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் வெற்றியையும் உச்சத்தையும் அவர் வாழ்க்கையில் அடைவதற்கு இந்த 3 யோகங்கள் பயன் தரும். உங்க ராசிக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த 3 யோகம். எந்த ஒரு பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு நமக்கு சமயோகித புத்தியும் ஒரு புத்தி கூர்மையும் ஒரு அருமையான ஐடியாவும் வந்தா வெற்றி அடைஞ்சிடலாம், பிரச்சனையை சரி செஞ்சிடலாம். அதற்கு காரணமான கிரகம் புதன்னு சொல்லும். அதே போல தலைமை பண்பு, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியன். பணத்தை, பண குவியலை, நல்ல நபர்களின் அறிமுகத்தை, விஐபிகளால் நமக்கு பெரிய வெற்றியை, யாரை போய் சந்திச்சாலும் அவர்கள் வழியாக நல்ல அனுகூலங்கள் கிடைப்பதற்கான கிரகம் குரு. பணத்தை தரக்கூடியவர் குரு. ஏன்னா தனகாரகன் 12 ராசிக்குமே குரு, உங்களுக்கும் அவர் தான் தனகாரகன். அப்படிப்பட்ட குரு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய, யாரிடமும் இன்முகம் காட்டி பேசக்கூடிய, ரொம்ப சாதுரியமாக பேசக்கூடிய அந்த மனநிலையை தரக்கூடியவர் சந்திரன். செவ்வாய் வீடு, மனை, வண்டி, வாகனம், தொழில், வியாபாரம், இயந்திரம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே செவ்வாய். அப்ப இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து இந்த 3 யோகங்களை தருகிறார்கள். இந்த 3 யோகங்கள் வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். எத்தனையோ கோவிலுக்கு போனோம், எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செஞ்சோம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், நிறைய பேருக்கு வாழ்க்கையில உதவிகரமா இருந்தோம், ஏன் கடன் கொடுத்தோம், கைமாத்து கொடுத்து நிறைய பேரை வாழ்க்கையில முன்னேற்றி விட்டோம். அதுக்கெல்லாம் கடவுள் நமக்கு எப்ப பலன் தருவார்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அந்த பலனை அனுபவிப்பதற்கு தான் கடவுள் இந்த 3 யோகங்களை ஒரே நாள்ல தரார். சரி, இந்த யோகம் என்னைக்கு?
அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 5 கிரகங்கள்ல 2 யோகத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது செவ்வாய். இந்த யோகம் நிகழ்வதும் செவ்வாய்க்கிழமையில. அன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் ஆச்சுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். சந்திர கிரகணம் அன்னைக்கு மாலை 3:20க்கு தொடங்கி 6:47க்கு முடிவடையுது. பொதுவாக சந்திர கிரகணம் என்பது சந்திரன் வானில் தோன்றும் நேரத்துல தான் நம்ம பார்க்க முடியும். அப்ப மாலை 3:20க்கு தொடங்கி 6:47க்கு முடிவடைவதால் இந்த சந்திர கிரகணம் ஒரு சில நிமிடங்கள் முடிவடையும் பொழுது மட்டும்தான் இந்தியாவில் பார்க்க முடியும். அதுலயும் ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும் இந்த சந்திர கிரகணம் தெரியும். ஆனா இந்த சந்திர கிரகணம் ஒரு அதிசயமான சந்திர கிரகணம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடங்கும் பொழுது தெரியாமல் முடிவடையும் பொழுது தெரியும். அதுவும் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்று இருப்பதால் இந்த கிரகணத்தின் பொழுது சந்திரன் சிகப்பு நிறத்தில் காட்சியளிப்பார். யாருடைய ஜாதகத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கோ அல்லது சுப கிரகங்கள் 3, 6, 8, 12ல மறைஞ்சிருக்கோ அல்லது 3, 6, 8, 12ஆம் அதிபதி வலிமையாக இருக்கோ அவர்கள்லாம் எப்பவுமே ஏதாவது ஒரு சிக்கல் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த சந்திர கிரகண நாளில் இந்த 3 யோகங்கள் வரும் நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்க வாழ்க்கையில ஜாக்பாட் அடிக்க உதவும். லைஃபை செட்டில் பண்ண உதவும். இவ்வளவு நாள் நடக்காத கிடைக்காத தடையான விஷயங்களை என் வாழ்க்கையில இந்த யோகம் உண்டா, நான்லாம் வாழ்க்கையில ஒரு நாள் இதை அனுபவிப்பனா, எனக்கு ஒன்னாவதும் இது கிடைக்குமா, இப்படி பல்வேறு ஏக்கங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கும். நிறைய பேர் நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கையெல்லாம் அமையாது, நம்மெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போக வேண்டியதா அப்படின்னு எல்லாம் ஏங்கி தவிச்சிருப்பீங்க, ஏக்க பெருமூச்சு விட்டுருப்பீங்க. ஆனா கடவுள் உங்களுக்காகவே இந்த யோகத்தை தரார். கடவுள் உங்களோட கோரிக்கையை கேட்டு விட்டார். அதனால அவரோட கடைக்கண் பார்வை உங்கள் மீது படப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்குதான் கடவுள் இந்த சந்திர கிரகண நாளில் இந்த 3 யோகங்களையும் ஒன்றாக ஒரே நாளில் தருகிறார். இந்த அற்புதமான யோக நாள்ல நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி அரிய யோகங்கள், ராசி பலன்கள், அரிய ஆலயங்களின் தகவல்கள், பல ஆலயங்களோட பூஜைகள் போன்ற பல்வேறு வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்துக்கு விசேஷ அர்ச்சனை செய்யறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறதுனால இப்பவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு நீங்க உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பதிவிட்டுடுங்க. உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்படும். அந்த வீடியோவும் நம்ம சேனல்லையே பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பும் செய்யப்படும். கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை, அவமானம், துன்பம் எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க அஷ்டமச்சனியில. இப்பதான் அஷ்டமச்சனி நீங்கி ஏதோ ஒரு பாதை புலப்படுமான்னு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு இந்த 3 யோகங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். வெற்றியை வசமாக்கும். உங்களுக்கான தோல்விகளை எல்லாவற்றையும் துடைத்தெறியும். உங்களுக்கான வேதனைகளையும் அவமானங்களையும் அழித்தொழிக்கும். உங்கள் எதிரிகளையும், நயவஞ்சக நபர்களையும், நம்பிக்கை துரோகிகளையும், கயவர்களையும் உங்களிடத்திலிருந்து விலக்கி வைப்பதற்கான ஞானத்தை உங்களுக்கே கடவுள் கொடுப்பதற்கு தான் இந்த 3 யோகங்களும் ஒரே நாளில் வருகிறது. இந்த நாளில் உங்களுக்கான அனைத்து விதமான எல்லா திறமைகளையும் நீங்கள் ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். எல்லா விதமான உங்களுடைய சக்தியையும் ஒன்று திரட்டி நீங்கள் வரும் காலங்களில் வெற்றி அடைவதற்கான வழியை இறைவன் காண்பிக்கும் ஒரு அற்புத நாள் தான் இந்த 3 யோகங்கள் வரக்கூடிய நாள். இந்த 3 யோகங்களும் உங்களுக்கு முழுவதுமாக வேலை செய்யும். இந்த பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதும் கிடைக்கும். இந்த யோகத்தில் பிரதானமான யோகமாக கருதப்படுவது புதாதித்ய யோகம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியனை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து சந்திரனும் பார்க்கும். அதே போல் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயை, கும்ப ராசியில் இருக்கும் செவ்வாயை பார்க்கும். சந்திர மங்கள யோகம். சூரியனோடு இருக்கக்கூடிய புதனால் புதாதித்ய யோகம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் செவ்வாயை பார்ப்பதால் குருமங்கள யோகம் ஆகிய 3 முக்கியமான யோகங்கள் நடைபெறுகிறது. இன்னொரு விஷயம், 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு எல்லாமே இணைந்திருப்பதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் மிக பெரிய அளவில் ஆக்டிவேட் ஆகும். ராகு பகவான் இயற்கை பாவகிரகம். அவர் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றிருக்கும் பொழுது இந்த 3 யோகங்களும் நடைபெறுவதால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தையும் ஆக்டிவேட் செய்யும். அதே போல் இந்த 3 யோகங்களையும் ஆக்டிவேட் செய்யும். 150 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்றோமே அப்படின்னா 150 ஆண்டு வரைக்கும் இந்த மாதிரியான அரிய கிரக
கிரக சேர்க்கையும் இந்த சந்திர கிரகணமும் ஒன்றாக வந்ததே இல்லை. இந்த கிரக நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் எண்ணிலடங்காத மாற்றத்தை தரப்போகுது, ஏராளமான வாய்ப்புகளை தரப்போகுது, தடையான விஷயங்களை எல்லாம் வேகப்படுத்த போகுது. உங்களுக்கு நடக்காதுன்னு நீங்க நினைத்த பல முயற்சிகளை நீங்கள் இப்பொழுது ஆக்டிவேட் செய்ய போறீங்க. அதற்கு இந்த நாள்ல என்ன செய்யணுங்கிறதையும் நாம இந்த வீடியோல பார்த்துடலாம். நீங்க எந்த விஷயத்துல வெற்றி அடையணும்னு நினைச்சாலும் சரி, எங்கே எல்லாம் நீங்க துவண்டு போனாலும் சரி, எதிலெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு நீங்க நினைச்சாலும் உடனே நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு தாய் மகாலட்சுமி. காரணம், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி தான் சுக்கிரன். சுக்கிரனோட அதி தேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி. 11ஆம் இடம் லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடம். பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் 2, ஒன்னு குரு பகவான், இன்னொன்னு சுக்கிரன். அப்ப உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாகவும் சுக்கிரன் இருப்பதால், மகாலட்சுமி சுக்கிரனின் அதிபதியாக இருப்பதால், நீங்க எப்பொழுதெல்லாம் லட்சுமியை வழிபாடு செய்றீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும், உங்களுக்கு தடையானது நடக்கும். அப்ப நீங்க லட்சுமியை வாரத்துல ஒரு நாள் வழிபாடு செய்யணும்னா வெள்ளிக்கிழமையில செய்யலாம். மாதத்தில் ஒரு நாள் வழிபாடு செய்யதான் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா பௌர்ணமியில வழிபாடு செய்யலாம். இந்த 2 நாளும் சக்தி வாய்ந்த நாள் மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்த இந்த நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை தரும், உங்களுக்கான தடைகளை நீக்கும், உங்களுக்கான தாமதத்தை துடை தெரியும் ஒரு அற்புதமான வழிபாடுனா அது மகாலட்சுமி வழிபாடு. இந்த யோகத்தில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கான கடன் நிவர்த்தியாகும். உங்கள் விரயம் கடனை நீக்குவதாக இருக்கலாம், உங்களுக்கு வரா கடனை வசூல் செய்து அதன் வழியாக கடனை தீர்க்கலாம். நீங்க எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சீங்க, அல்லது யாருக்காவது ஹேண்ட் லோன் கொடுத்தீங்க, அல்லது எங்கேயாவது வட்டிக்கு பணம் கொடுத்தீங்க, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணம் வரல, அல்லது தொழில் வியாபாரத்துல இருந்து பணம் வரல, பணம் முடங்கி கிடக்குதுன்னா அதை எல்லாம் வசூல் செய்து நீங்க கண்டிப்பாக உங்கள் கடனை நிவர்த்தி செய்து கொள்ளும் ஒரு அற்புத வாய்ப்பை இந்த யோகம் ஆக்டிவேட் செய்யும். அடுத்தது, உங்கள் மீது தேவையில்லாமல் சொன்ன அவதூறா இருக்கலாம், பழி சொன்னதா இருக்கலாம், வீண் பழியா இருக்கலாம், நீங்க ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கனதா இருக்கலாம், இதை எல்லாவற்றையும் தீர்த்து கொள்வதற்கு இந்த யோகம் பெரிய அளவில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல புதனும் இந்த யோகத்தில் பங்கு பெற்று இருப்பதால் நிச்சயமாக அரசு சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகளை நீங்கள் சாதுரியமாக மிக மிக சாமர்த்தியமாக சரி செய்து கொள்ளும் வாய்ப்பை இந்த யோக நாள் ஆக்டிவேட் செய்து தரும். அதே மாதிரி திருமண தடையால் பாதிக்கப்பட்டோம் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கலனா அதையும் இந்த மார்ச் 3ஆம் தேதி வரக்கூடிய இந்த யோக நாள் உங்களுக்கு பயன்படுத்தி தரும். இந்த மார்ச் 3ஆம் தேதி வரக்கூடிய 3 யோகமும் சேர்ந்து வரும் நாள் உங்களுக்கு ஆக்டிவேட் செய்து தரும். நிச்சயமாக உங்களுடைய நீண்ட கால ஆசை, வீடு கட்டுவது, வீட்டு மனை வாங்குவது, தோட்டம் துறவு வாங்குவது, ஃபார்ம் ஹவுஸ் அல்லது ஃபார்ம் லேண்ட் வாங்கக்கூடிய ஆசையை நிறைவேற்றும். பாதியில் நின்ற கட்டுமான பணிகளை மீண்டும் வேகம் எடுக்க செய்யும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை இந்த யோகம் ஆக்டிவேட் செய்து தரும். நீங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்க, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கீங்க, மிஷினரிஸ் வச்சு தொழில் செய்றீங்க, அல்லது ஏதாவது ஒரு உற்பத்தியில ஈடுபடுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த யோகம் உங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய உதவும். உங்களை உங்க தொழில நம்பர் 1 நபராக மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அப்ப கண்டிப்பாக இந்த மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு நடைபெறக்கூடிய ஸ்ரீ சுக்த கிரக லட்சுமி யாகம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பௌர்ணமி, சந்திர கிரகணம் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் ஆக்டிவேட் ஆக போகுது. அன்றைய தினம் உங்களுக்கு புதாதித்ய யோகம், குருமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம் இது எல்லாமே வருது. இதில் இல்லாமல் இந்த விபரீத ராஜயோகத்தை ராகு நிகழ்த்துகிறார். ராகுனாலே பிரம்மாண்டம். அப்ப நிச்சயமாக உங்களுக்கான யோகங்கள் பிரம்மாண்டமான வெற்றியை தரும். எந்த ஒரு வளர்ச்சியுமே ராகுவால் நடந்தா அது பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்கக்கூடியவர் எப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தொடங்கினார், எப்படி சூப்பர் மார்க்கெட் தொடங்கினார்னு கூட பல பேர் ஆச்சரியப்படும் விதத்தில் வளர்ச்சி இருக்கும். ஒரு 4 சைட்டை வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விற்கக்கூடியவர்கள் 400 சைட்டை வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முழுசா வீடை கட்டி விற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை தரும். ஒரு தொழில் இருக்கிறார், அவர் சும்மா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் செய்யறாருன்னா அவர் கோடிகளில் புழங்கக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு பகவானால் நடக்கும் விபரீத ராஜயோகம் தரும். சரி, 8ஆம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோகம் தருது. இந்த 3 யோகமும் ஒன்னா இருக்கு, எப்படி ஆக்டிவேட் செய்யறதுன்னா அதுக்குத்தான் ஸ்ரீ சுக்த கிரக லட்சுமி யாகம். உங்களுக்கு லட்சுமி தான் 11ஆம் இடமான லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதி. அப்ப உங்களோட ஆசை, லாபம் எல்லாமே யார் நிறைவேற்றி தரணும்? 11ஆம் அதிபதி. இன்னொரு லாஜிக்கு, செல்வம் யாருக்கிட்ட இருக்கு? லட்சுமி கிட்ட இருக்கு. அப்ப லட்சுமியின் ஆலயத்தில் இந்த ஸ்ரீ சுக்த கிரக லட்சுமி யாகம் செய்வது மிகப்பெரிய பலனை தரும். இந்த கிரக லட்சுமி யாகம்னா நிறைய பேர்
கொஞ்சம் விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறோம். வீட்டுல வாஸ்து குறைபாடுனா கிரகலட்சுமி படத்தையும் கிரகலட்சுமி யாகத்தையும் நடத்துறோம். பொதுவாகவே கிரகலட்சுமி யாகம்ங்கிறதே கிரகங்களை ஆக்டிவேட் செய்வதற்கு, நவ கிரகங்களின் நல்லாசியை லக்ஷ்மி உங்களுக்கு வழங்குவதற்கு. எந்த கோவில்ல போய் எந்த கடவுளை வழிபட்டாலும், எந்த கிரகத்தை வழிபட்டாலும் உங்களுக்கான செல்வத்தை 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லுவோம். அந்த 16 செல்வமும் அஷ்டலட்சுமியிடம் தான் இருக்கு. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டலட்சுமியிடம் தான் இருக்கு. அப்ப எந்த ஆலயத்தில் போய் எந்த கிரகத்தை எந்த கடவுளை வழிபட்டாலும் செல்வத்தை கொடுப்பது லட்சுமியிடம் இருந்துதான். அதனாலதான் எல்லா ஆலயத்திலும், நீங்க சைவ ஆலயம், சிவன் கோவில், முருகன் கோவில், விநாயகர் கோவில், எங்க வேணாலும் போங்க, பெருமாள் கோவில் போங்க, எல்லா ஆலயத்திலும் கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைவாசல்னு சொல்லக்கூடிய அந்த நிலவுகள், அந்த தலைவாசலுக்கு மேல 2 யானைக்கு நடுவே லட்சுமி கஜலட்சுமியாக விட்டிருப்பார்கள். எந்த ஆலயத்தின் கருவறையில போய் எந்த கடவுளை வழிபட்டாலும் அங்கே அந்த கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்கு லக்ஷ்மி உத்தரவு பிறப்பிக்கணும். அதனாலதான் லக்ஷ்மி மிக மிக அவசியம். நம்ம எங்க போனாலும், எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவில்ல முதல்ல சொல்றது, இந்த இறைவனை வழிபட்டால் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், லக்ஷ்மி குபேர யோகம் கிடைக்கும். அதற்கு எல்லாம் காரணம் 16 செல்வங்கள் லக்ஷ்மியிடம் இருக்கு. அப்படிப்பட்ட லக்ஷ்மியின் ஆலயத்துல உங்க ஊர்ல உங்களுக்கு வசதி இருக்குன்னா தனிப்பட்ட முறையிலேயே இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகத்தை நீங்க நடத்தலாம். இல்லைங்க எங்க ஊர்ல இல்ல, தமிழ்நாட்டுல பெருசா லட்சுமி ஆலயம் இல்ல, ஏன் தென்னிந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலதான் லட்சுமி ஆலயம் இருக்கு, அப்ப நாங்க எங்க போறது அப்படின்னா, உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. அந்த தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகம் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த யாகத்தை தலைமை ஏற்று தொடங்கி வைப்பதற்கு அன்றைய தினம் நானும் ஆலயத்துக்கு நேரில் வருகை தருகிறேன். நம்ம எல்லோருமே அன்றைய தினம் ஆலயத்தில் சந்திக்கலாம். இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் பொழுது நவ கிரகங்களின் நல்லாசியும் அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைப்பதால் நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் தங்குதடையின்றி கிடைக்கும். இதனால நமக்கு 3 யோகங்களும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் ஆகும். பல நபர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகும். சிலருக்கு பிறந்த கால ஜாதகத்துல குரு கேது சேர்க்கை, சனி கேது சேர்க்கை இருக்கும். 3, 6, 8, 12ஆம் இடத்துல சுப கிரகங்கள் மறைஞ்சிருக்கும். அல்லது 3, 6, 8, 12ஆம் அதிபதி வலிமையாக ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்கும். அது போல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அது போல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உள்ளவர்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஆக்டிவேட் செய்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். பொதுவா கடகராசிக்காரங்க லட்சுமி வழிபாடுன்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த ஸ்ரீ சுக்த கிரகலட்சுமி யாகத்தை இந்த சக்தி வாய்ந்த நாளில் 150 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய அற்புத நாளில் செய்யும் பொழுது உங்களுக்கான எல்லா விதமான யோகங்களும், எல்லா விதமான வெற்றியும், எல்லா விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம்னு ஆலய நிர்வாகம் சார்பா சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா, ஹோம குண்டத்தை சுற்றி குறிப்பிட்ட அளவுக்கு தான் இட வசதி இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்கே அமர வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால முன்பதிவு கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு இப்பொழுதே முன்பதிவு செஞ்சிடுங்க. இந்த ஆலயம் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், நெய்வேலி, விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி, சென்னை, பாண்டிச்சேரியிலிருந்து எல்லாம் வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் போகும் பொழுது 25வது கிலோமீட்டர்ல தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே லக்ஷ்மி கடாட்சமும் லக்ஷ்மி குபேர யோகமும், இந்த 3 யோகங்களும் விபரீத ராஜயோகமும் ஆக்டிவேட் ஆகும் விதத்தில் உங்களோடு நீங்கள் லக்ஷ்மியின் புகைப்படத்தை கருவறையில் வைத்து பூஜித்து எடுத்துட்டு போவீங்க. கண்டிப்பாக உங்களோடு மகாலட்சுமி உங்களோடு பயணித்து இந்த 3 யோகங்களையும் விபரீத ராஜயோகத்தையும் ஆக்டிவேட் செய்ய வைத்து உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வீட்டிலோ, தொழில் செய்யும் இடத்திலோ, வியாபாரம் செய்யும் இடத்திலோ, அலுவலகத்திலோ லக்ஷ்மி கடாட்சமும் லக்ஷ்மி குபேர யோகமும் நிரம்பி இருக்கும் விதத்தில் உங்களுக்கு லக்ஷ்மி உங்களோடு வருவார் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த சிறப்புமிக்க இந்த யாகத்தில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்குமே இந்த 3 யோகங்களும் விபரீத ராஜயோகமும் ஒன்றாக ஆக்டிவேட் ஆகணும். லக்ஷ்மியின் கடைக்கண் பார்வை கிடைக்கணும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து நிரம்ப கிடைக்க வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் என்று தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து அன்றைய தினம் நாம் எல்லோரும் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.